நெக்ஸ்ட்டு மியூட்டேஷன். மியூட்டேஷன் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம். சடன் ஹெரிடபிள் சேஞ்சஸ், திடீர்னு ஏற்படக்கூடிய மாற்றம். என்ன அப்படின்னா, ஒரு செடி வந்து குரோத் ஆகுது, கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது பூ பூக்க ஆரம்பிச்சிடும். அந்த பூக்கிற ஜீனும் எங்கே தான் இருக்கும்? அந்த செடியில் தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் மாற்றங்கள் ஏற்படுது இல்லையா, அதுக்கு பேர் தான் இது மியூட்டேஷன், திடீர் மாற்றம் அல்லது சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் என்னது? திடீர் மாற்றம் அல்லது சடுதி மாற்றம். அதாவது சடனாக மாறுது இல்லையா, அதனால் சடுதி அல்லது திடீர் மாற்றம். ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் among individuals present the raw material for the ultimate source of evolutionary changes. எதில் எவல்யூஷனு? பரிணாமம், அடுத்தடுத்த தலைமுறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. மியூட்டேஷன் ஆர் ரீகாம்பினேஷன். ரீகாம்பினேஷன் என்னது? ரெண்டு ஜீன் பிட்வீன் டூ ஆர் த டூ மேஜர் ப்ராசஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜெனட்டிக் வேரியேஷன். அப்போ எதுலேயே மரபுலேயே மாற்றங்கள் ஏற்படுது. அப்போ அதோட டெஃபினிஷன் என்னென்னா, எ சடன் சேஞ்ச் இன் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் என் ஆர்கானிசம். அப்போ எதில் சேஞ்ச் ஆகுது? திடீர்னு மாற்றம். எதுலேயே? மரபு பண்புலேயே, அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியல்லே. தட் இஸ் கால்டு மியூட்டேஷன். ஃபஸ்ட்டு மியூட்டேஷனுங்கிற வேர்டை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, ஹியூகோ டி வெரிஸ், which is studying of the plant 1 mark evening primrose or Enothera lamarckiana. 4 மணி தாவரம்னு சொல்லுவதை, இல்லைன்னா ஈவினிங் பிரைம்ரோஸ். பைனாமில் என்னது? ஈனோதீரா லமார்கியானா, அந்தி மந்தாரின்னு சொல்லுவோம். அந்த பிளான்ட்டில் தான் இந்த சேஞ்சஸ் வந்து யார் நோட் பண்ணுறான்னா, யூகோ டேவிரிஸ் 1901. அதனால் ஹி ப்ரொபோஸ்டு என்ன தியரின்னு வைக்கிறாரு? மியூட்டேஷன் தியரி. தெர் ஆர் 2 ப்ராட் டைப்ஸ் சேஞ்சஸ் ஜெனட்டிக். அதில் என்ன அப்படின்னா, ஜெனட்டிக் மெட்டீரியலில் வந்து 2 ப்ராட் டைப் இருக்குது. என்னென்னா, தேர் பாயிண்ட் மியூட்டேஷன் அண்டு குரோமோசோமல் மியூட்டேஷன். பாயிண்ட் மியூட்டேஷன் ஜீனில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும், இல்லை குரோமோசோம்லேயே ஏற்படக்கூடிய மாற்றமும். அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது? மியூட்டேஷனல் ஈவெண்ட்ஸ் that take place within individual genes are called gene mutation or point mutation. முன்னாடியே சொன்னேன் இல்லையா, பாயிண்ட் மியூட்டேஷனுங்கிறது ஜீனில் ஏற்படக்கூடிய மாற்றம். whereas the changes occurs in structure and number of chromosomeல ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்க, அப்போ அது குரோமோசோமல் மாற்றம், திடீர் மாற்றம், மியூட்டேஷன். அப்போ 2 டைப் இருக்குது. ஜீனில் ஏற்பட்டுச்சுன்னா அது ஜீன் மியூட்டேஷன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன். அந்த ஜீன் எல்லாம் சேர்ந்தா குரோமோசோம் சொல்லுவோம் இல்லையா, குரோமோசோமில் ஏற்பட்டுச்சுன்னா அது குரோமோசோமல் மியூட்டேஷன். யார் அதை தூண்டுறாங்களோ அவங்க வந்து மியூட்டாஜன் பேர். ஏஜென்ட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மியூட்டேஷன் ஆர் கால்டு மியூட்டாஜன். இப்போ தூண்டுற எந்த ஆர்கானிசமும் அதுக்கு பேர் அந்த மியூட்டாஜன்ஸ். அப்படி என்னென்னா, தட் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் மியூட்டேஷன். மியூட்டேஷன் கேன் அக்கர் எய்தர் ஸ்பான்டேனியஸ்னு என்னது? தன்னிச்சையாக தானாக நடந்துச்சுன்னா அது ஸ்பான்டேனியஸ். ஆர் இன்டியூஸ்டு, நாம் தூண்டணும்னா அது என்னது? இன்டியூஸ்டு. த ப்ரொடக்ஷன் ஆஃப் மியூட்டன் த்ரூ எக்ஸ்போசர் ஆஃப் மியூட்டாஜென்ஸ் இஸ் கால்டு மியூட்டாஜெனிசிஸ். அண்ட் இந்த ஆர்கானிசம் என்ன பண்ணிட்டோம்? மியூட்டாஜெனிசிஸ் அப்படின்னு என்னது? இந்த திடீர் மாற்றத்துக்கு உட்படுத்திட்டோம். ஸோ அதை பொறுத்து என்னென்ன எப்படி பேஸ்டாக அந்த கிளாசிஃபிகேஷன் வச்சு அதை பிரிச்சுருக்காங்க. மேஜர் டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன், அதில் என்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஆரிஜின் எப்படி இருக்குது? ஸ்பான்டேனியஸ், தன்னிச்சையாக. அக்கஸ் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் நோன் மியூட்டாஜன், நம்ம எதுவுமே தூண்டல, அதுவாகவே நடக்குது. இன்டியூஸ்னாவே என்னது? அக்கஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் நோன் மியூட்டாஜன். அப்போ மியூட்டாஜனை பயன்படுத்தினோம்னா அதுக்கு இன்டியூஸ்டு. இங்கே என்னென்னா ஆப்ஷன்ஸ் பயன்படுத்தலைன்னா அது ஸ்பான்டேனியஸ், இயற்கையானது, நம்ம தூண்டப்பட்டது. செல்லோட டைப், சொமேட்டிக்னா பாடி செல்ஸ், ஜேர்ம்லைன்னா ரீப்ரொடக்டிவ் செல்ஸ். அப்போ வெஜிடேட்டிவ் கேரக்டரில் இருந்துச்சுன்னா அது சொமேட்டிக். அக்கசின் நான் ரீப்ரொடக்டிவ் செல், அப்போ ரீப்ரொடக்டிவ் செல் இல்லாது. அப்போ இது என்னது? ஜேர்ம்லைன் ரீப்ரொடக்டிவ். இன செல், உடல செல்.
அதோட ஃபங்க்ஷனை பொறுத்து. லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னது? நாக் அவுட், நல் அப்படின்னு என்னது? இல்லைன்னது எலிமினேட் நார்மல் ஃபங்க்ஷன். அப்போ இயற்கையான ஒரு ஃபங்க்ஷன் இருக்காது. அதுக்கடுத்து ஹைப்போமார்பிக், லீக், அதாவது ரெடியூஸ் நார்மல் ஃபங்க்ஷன். அது வந்து இது முற்றிலுமாக இல்லை, இது வந்து குறைஞ்சது. ஹைப்பர் அப்படின்னா அதிகம், இன்க்ரீஸ் நார்மல் ஃபங்க்ஷன். அதுக்கடுத்து கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது எக்டோபிக் எக்ஸ்பிரஷன், எக்ஸ்பிரஸ்ட் அட் இன்கரெக்ட் டைம் ஆர் இன்அப்ரோப்ரியேட் செல்ஸ். எப்போ வெளிப்படுதா? இன்கரெக்ட் டைம் ஆர் இன்அப்ரோப்ரியேட். அப்ரோப்ரியேட்னா சரியானது, இன்அப்ரோப்ரியேட்னா இல்லை. அதான் என்னது? கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், எக்டோபிக். ஓகே.